தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி, விஜய் அரசியலுக்கு வருவது குறித்து விசிகே கிட்ட கேட்டப்போ, விசிகேயோட தலைவர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கக் கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல எந்த இதுவுமே கிடையாது. யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொள்கையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமே விசிகேவோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் தாவேக்காவோட முதல் முழக்கமா இருந்தது. அதாவது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் தாவேக்காவோட மோட்டோவா இருந்தது. அது எல்லாருக்குமே எல்லாம் அப்படிங்கிறது தான் பொருள் இல்லையா? ஸோ அத விசிகேயோட கொஸ்டின் பண்றப்போ, அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இங்க ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமூகத்துல, ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமுதாயத்துல எல்லாருக்குமே எல்லாம் அப்படிங்கிற ஒரு குரல் ஒரு தலைவன் கிட்ட இருந்து வர வேண்டியது கிடையாது. ஒண்ணு நம்ம ஆதிக்க சைடு இருக்கணும், இல்லைன்னா நம்ம பாதிக்கப்பட்டவர்களோட சைடு இல்ல ஒடுக்கப்பட்டவர்களோட சைடு நிக்கணும் அப்படிங்கிறது தான் விசிகாவோட நிலைப்பாடா இருந்துச்சு. ஆனா அப்படியே எலெக்ஷனுக்கு அப்புறம் கட் பண்ணி பாத்தீங்கன்னா, அவங்களோட இது என்ன அப்படின்னா, விஜய் ஒரு சிறந்த தலைவரா மாறி இருக்காரு. விஜய் ஒரு சிறந்த அரசியல்வாதியா மாறி இருக்காரு. சிறந்த கொள்கை உடையவரா மாறி இருக்காரு. ஏன்னா ஒரு சோஃபா செஞ்ச வேலை அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்க மறுக்கிறாங்க. ஒரு சோஃபா அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய புது டெஃபினேஷன் என்னவா இருக்குன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ், ஆர்கனைஸ்டு ஆக்ஷன், ஃப்ரீடம், அதுக்கப்புறம் ஆன்டி கரப்ஷன் அண்ட் கேஸ்ட். ஸோ இந்த 4 இதுல SOFA இந்த 4 கொடுத்திருக்கிற அப்ரிவியேஷன்ல எந்த பாயிண்ட் தாவேக்காவோட பொருந்தது அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் லிட்ரலான ஒரு இது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி சோஃபா கொடுத்து மற்ற கட்சியினரை கவர்ந்து மற்ற கட்சியினரை உள்ள இழுத்து அவங்களோட சப்போர்ட்ல ஊழல்வாதி ஊழல் சக்திகள் தீய சக்திகள் அப்படின்னு சொல்ற எந்த கட்சியில இருந்து சொன்னாங்களோ அதே கட்சியில இருந்து ஆளுங்களை உருவி எடுத்து தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்கு. அதை கண் துடைப்பு செய்யறதுக்காக சோஃபா அனுப்பியிருக்காங்க. அதுக்கு விசிகே ஒரு புது விளக்கம் கொடுக்குதுன்னா அது ஆச்சரியப்படுற வகையில இருக்கு. ஒரு ஷாக்கிங்கான மூமெண்டா தான் இருக்கு. வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் விசிகே. இது நாங்க விசிகேவிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை. அவங்களோட கொள்கையில இருந்து தவறின மாதிரி இருக்கு. அவங்களோட கோட்பாடு, அவங்களோட கட்சியோட தீவிரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க எந்த விஷயத்துக்காகவுமே வாய் திறக்கல. எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே வாய் திறக்கல. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. காதல் விவகாரத்துல இன்னும் வாய் திறக்கல. அதே மாதிரி நிறைய பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்காகவும் வாய் திறக்கல. நிறைய விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காகவும் வாய் திறக்கல. மின்சார கரண்ட் தட்டுப்பாடு இருக்கு. அதுக்காகவும் வாய் திறக்கல. கிட்டத்தட்ட டிவிகேவோட புதிய விங் விசிகே அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் மக்களுக்கு வருது. இப்ப பாத்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸா, ஆர்கனைஸ்டு ஆக்ஷனா, ஃப்ரீடமா? ஃப்ரீடம் டிவிகே காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்க போச்சு? டிவிகேவை எதிர்த்து பேசுற சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாம் டிவிகே எவ்வளவு தூரம் கர்வ் பண்ணி எவ்வளவு தூரம் கட்டி போடுறாங்க அப்படிங்கிறது விசிகேனருக்கு தெரியாதா? டிவிகே தலைவரை பத்தி எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே பேசாதீங்க அப்படின்ட்டு கட்டுப்படுத்துற ஒரு செயலை ஏன் இப்ப கூட சட்டப்பேரவையை முடக்குனாங்களே, சட்டப்பேரவை நேரலையை முடக்குனாங்களே, அது விசிகே அமைச்சருக்கு தெரியாதா? இதுதான் ஃப்ரீடமா? ஆர்கனைஸ்டு ஆக்ஷன், வாட் இஸ் மென் பை ஆர்கனைஸ்டு ஆக்ஷன்? எதை தாவேக்கவினர் ஆர்கனைஸ்டா பண்ணியிருக்காங்க? மற்றவங்களுக்கு எதிராக மீம்ஸ் போடுறதை தவிர, மற்றவங்களை தீய சக்தின்னு சொல்றதை தவிர வேற எந்த ஆக்ஷனை ஆர்கனைஸ்டா பண்றாங்க? இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு கரண்ட் தட்டுப்பாடு போயிருக்கும். அதுல ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல. விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, அதுல ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல. நீட்டுக்கு எதிராக போராடினவங்களை
மாணவர் அமைப்புன்னு கூட பார்க்காம குண்டு கட்டா வெளியேற்றிருக்காங்க. குண்டு கட்டா கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இஸ் திஸ் an organized action? What sort of an organized action is this? ஸோ உங்களுக்கு ஒரு சோஃபா வந்துருச்சு, உங்களுக்கு அமைச்சரவையில ஒரு இடம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக உங்களோட நிலைப்பாடுல இருந்து வெளியே போறது, இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் அண்ட் இட் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங்.